கடைசி ஓவரில் ஆர்சிபி அணி மும்பையை வீழ்த்தி திகில் வெற்றி பெற்றது மட்டும் இல்லாமல் 10 வருடத்துக்கு பிறகு வான்கடே மைதானத்தில் ஜெயிச்சு சாதனை படிச்சிருக்காங்க ஆர்சிபி அணி. இந்த மேட்ச்சில் எப்படி ஆர்சிபி ஜெயிச்சாங்க அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மேட்ச்சில் டாஸை வெற்றி பெற்ற ஹர்திக் பாண்டியா பந்துவீச்சு தேர்வு செய்ய முதல்ல பேட்டிங் ஆடிய ஆர்சிபியினுடைய தொடக்கம் மோசமாக இருந்துச்சு. பிலிப் ஷாட் 2 பாலுக்கு 4 ரன் அடிச்சிருக்கும் போது போல் போட்ட முதல் ஓவரில் போல்ட் ஆகிட்டு வெளியேற விராட் கோலி படிக்கல் அதிரடி விளாண்டு பவர் பிளேலேயே 70 ரன்களுக்கு மேலே சேர்த்துருப்பாங்க. இதில் பவர் பிளேயில் 10 போல்ட் பும்ரா ஓவரை படிக்கல் விராட் கோலி அதிரடியாக எதிர்கொண்டிருப்பாங்க. ஸோ அதற்கப்புறம் படிக்கல் 22 பாலுக்கு 37 ரன் அடிச்சிருக்கும் போது விக்னேஷ் புத்தூர் போட்ட பாலில் வில் ஜாக்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளியேற அடுத்ததாக உள்ள வந்த ராஜ் பரிதர் விராட் கோலி அதிரடியாக விளாண்டுருப்பாங்க. கோலி 30 பாலுக்கு 6 சதம் அடித்து 42 பாலுக்கு 67 ரன் 8 பவுண்டு 2 6 160 கிட்ட சைக்கிட்டு இருக்கும்போது பாண்டியா போட்ட பாலில் கேட்ச் கொடுத்துட்டு வெளியேறி இருப்பார். அடுத்ததாக வந்த ஜிதேஷ் சர்மா படிக்கல் எதிரணியோடைய ஃபாஸ்ட் பவுலிங்கை தும்சம் பண்ணியிருப்பாங்க. இந்த மேட்ச்சில் படிக்கல் வெறும் 28 பாலுக்கு 6 சதம் அடிச்சிருப்பார். அவர் 32 பாலுக்கு 64 ரன் 5 பவுண்டு 4 6 200 கிட்ட சைக்கிட் வச்சிருக்கும் போது போல் போட்ட பாலில் கேட்ச் கொடுத்து வெளியேறியிருப்பார். ஆனால் ஜிதேஷ் சர்மா ஏபிடி வில்லியர்ஸ் போல் ஷாட்லாம் ஆடி 19 பாலுக்கு 40 ரன் 4 6 2 பவுண்டு 210 கிட்ட சைக்கிட் வச்சு சம்பவம் பண்ண ஆர்சிபி அணி 20 ஓவர் முடிவில் 5 விக்கெட்டில் பிறகு 221 ஒரு மிகப்பெரிய டார்கெட்டை எதிரணிக்கு செட் பண்ணியிருந்தாங்க. எதிரணி பந்து தரப்பில் பும்ரா மட்டும் தான் சூப்பராக பந்து வீசியிருப்பார். சூப்பராக பந்து வீசின விக்னேஷ் புத்தூருக்கு 1 ஓவர் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு ஓவரே கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ பின்னர் கிளம்பிறங்கிய மும்பை அணி ஒரு ஓவருக்கு 12 ரன் 20 ஓவருக்கு 222 ரன் அடித்தா வெற்றி மிகப்பெரிய டார்கெட் நோக்கி கிளம்ப இறங்கும் போது ரோஹித் சர்மா பவுண்டு 6 அடித்து 9 பாலுக்கு 17 ரன் அடிச்சிருக்கும் போது யாஸ் டயல் போட்ட பாலில் போல்ட் ஆகிட்டு அதிர்ச்சிகரமாக வெளியேறியிருப்பார். ரியால் டக்கீட்டன் 10 பாலுக்கு 17 ரன் அடிச்சிருக்கும் போது ஹசல்வுட் போட்ட பாலில் எல்பி ஆகிட்டு வெளியேற சூரியகுமார் யாதவ் வில் ஜாக் பவர் பிளேயில் கொஞ்சம் டெஸ்ட் மேட்ச் விளாண்டு பவர் பிளே முடிவில் 2 விக்கெட்டில் 84 ரன்கள் மட்டும்தான் அடிச்சிருப்பாங்க. ஸோ மும்பை அணி பவர் பிளேலேயே தோத்துட்டாங்கன்னு சொல்லணும். ஸோ பவர் பிளேல ஒரு 12லேருந்து ஒரு 10 ரன் அடிச்சிருந்தா மும்பை ஜெயிச்சிருக்கலாம். ஏன்னா 222 அப்படிங்கிற டார்கெட்டை நோக்கி போகும்போது கண்டிப்பாக பவர் பிளேயில் 65லேருந்து 70 ரன்களுக்கு மேலே மும்பை 2 விக்கெட் இழந்திருந்தாலும் அடிச்சிருக்கணும். அது அடிக்கலை. அதுக்கு முக்கிய காரணம் சூரியகுமார் யாதவ். அவர் இந்த மேட்ச்சில் வெறும் 26 பாலுக்கு 28 ரன் 107 கிட்ட சேக்கெட் வச்சு டெஸ்ட் மேட்ச் விளாண்டுருக்காரு. அவர் யாஸ் டேல் போட்ட பாலில் லிவிங்ஸ்டன்ட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளியேற வில் ஜாக் 18 பாலுக்கு 22 ரன் அடிச்சிருக்கும் போது குணால் பாண்டியா போட்ட பாலில் கோலிட்டை கேட்ச் கொடுத்துட்டே வெளியேறினார். அடுத்ததாக உள்ளே வந்து திலக் வர்மா ஹர்திக் பாண்டியா போட்டியவே மாற்றிட்டாங்க. அவங்க கிரீஸில் வரும்போது 48 பாலுக்கு 123 ரன் தேவைப்படும். 2 பேருமே அதிரடியாக விளாண்டு எதிரணி பவர்களை பறக்க விட்டு 20 பாலுக்கு 47 ரன் அடித்தா வெற்றி அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கும். அந்த சமயத்தில் அதிரடியாக விளாண்ட திலக் அவுட் ஆகிட்டார். திலக் 29 பாலுக்கு 56 ரன் 4 பவுண்டு 4 6 அடிச்சிருக்கும் போது புவி போட்ட பாலில் கேட்ச் கொடுத்துட்டு வெளியேற கடைசி 2 ஓவருக்கு வெற்றி பெற 27 ரன் தான் தேவைப்படும். அதிரடியாக விளாண்ட ஹர்திக் பாண்டியா ஹசல்வுட் வீசிய 19வது ஓவர் முதல் பாலில் அவுட் ஆயிருப்பார். பாண்டியா 5 பாலுக்கு 42 ரன் 4 6 3 பவுண்டு 280 கிட்ட சைக்கிட் வச்சு ஆர்சிபி அணி கண்ணில் தோல்வி பயத்தை காட்டிட்டு அவுட் ஆயிருப்பார். ஸோ கடைசி ஒரு ஓவருக்கு வெற்றி பெற 19 ரன் தேவைப்படும் போது குணால் பாண்டியா 20வது ஓவர் வீசியிருப்பார். ஸோ முதல் பால்லேயே நமன்தீப் விக்கெட் எடுத்திருப்பார். அடுத்த பாலில் தீபக் சகல் விக்கெட் எடுத்திருப்பார். ஸோ அடுத்த ஓவர் அடுத்த ஒரு ரன் அடுத்த பவுண்டரி அடுத்த விக்கெட் அடுத்த டாட் பால்னு 6 ரன்கள் மட்டும் விட்டு கொடுத்ததுனால மும்பை அணி 20 ஓவர் முடியல 9 விக்கெட்டில் பிறகு 209 ரன் அடிச்சதுனால 12 ரன் வித்தியாசத்தில் ஆர்சிபி அணி ஜெயிச்சு பாயிண்ட் டேபிளில் 3வது இடம் பிடிச்சிருக்காங்க. ஸோ ஹர்திக் பாண்டியா மட்டும் அந்த 19வது ஓவர் ஃபுல்லாக நின்றுருந்தாலே 2 6 அடித்து மும்பை அணியை வெற்றி பெற கூட வச்சுருப்பார். அந்தளவுக்கு வெறித்தனமாக ஆடிட்டு இருந்தார் ஹர்திக் பாண்டியா. ஸோ மும்பையுடைய பவுலர்கள் ஒரு 20 ரன் எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பவர் பிளேயில் மும்பை இந்த மேட்ச்சில் ஒழுங்காக விளையாடலை. இதனால ஆர்சிபி கிட்ட 12 ரன் வித்தியாசத்தில் தோற்று பாயிண்ட் டேபிளில் 8வது இடத்துல இருக்காங்க. மேலும் 10 வருடத்துக்கு பிறகு வான்கடே மைதானத்தில் மும்பை அணியை வீழ்த்தி ஆர்சிபி சரித்திர சாதனை படைச்சிருக்காங்க.